திருப்பத்தூர் பகுதியில் தைப்பூச திருவிழாவில் மார்பு மீது மஞ்சள் இடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச 47ஆம் ஆண்டு திருவிழா ஊர் பொதுமக்கள் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த திருக்கோயிலில் மிகவும் பழமை வாய்ந்த மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசம் நாளில் கோலாகலமாக திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் 47வது ஆண்டாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு தேர் இழுத்து புஷ்ப காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி போன்ற காவடிகளை 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுமந்து செல்ல மார்பு மீது மஞ்சள் இடித்து பக்தி பரவசத்துடன் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கொரோனா வைரஸ் ஒழிய சிறப்பு பிரார்த்தனை, அபிஷேகம் நடைபெற்றது. ஆதியூரை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் கிராமத்தில் எழுந்தருளுள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வருடாந்தோறும் தைப்பூச உற்சவ விழா சீரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று 47ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இன்று காலை 7 மணி அளவிலே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 10 மணி அளவில் ஸ்ரீ புற்றுப்பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து சடல் தேர் உற்சவத்துடன் பால் காவடி, இளநீர் காவடி, பன்னீர் காவடி, பால் குடம், அழகு குத்தி ஊர்வலமாக வருகை தந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சாத்துப்படி செய்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 4:30 மணி அளவில் மார்பின் மேல் மஞ்சள் இடித்தல் விழா அதிவிமர்சையாக அதுவும் நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்கள் நல்ல விழாவினை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் நன்றி. அதனைத் தொடர்ந்து அச்சுறுத்தும் கொடிய வைரஸ் கொரோனா முற்றிலும் ஒழிய வேண்டும் என்பதற்காக இந்த தைப்பூச திருவிழா நன்னாளிலே ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் சிறப்பு பூஜை நடைபெற்று கொரோனா ஒழிய வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.